ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நாளைக்கான மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா நிஃப்டி பாத்தீங்கன்னா 428 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சொன்ன ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து லாஸ்ட் டே சொல்லியிருந்தேன், அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்றதையும் சொல்லியிருந்தேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்மளோட எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு பாருங்களேன். ஸோ இப்போ நாளைக்கே இந்த டே அதாவது நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கான டார்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் இதுக்கும் மேலே போகுது, அதாவது 24,850க்கு மேலே போகுது அப்படின்னா அடுத்தது 25,000ன்றது அடுத்த டார்கெட்டாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ 25,000ன்றது அடுத்த டார்கெட்டு. ஸோ 25,000க்கு மேலே போகுதுன்னா 25,156ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கு. அதுக்கு மேலே போகுதுன்னா 25,312ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,676ன்றது ஒரு சப்போர்ட்டு, 24,548ன்றது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஃபிபனோசில. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,458 அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும். 24,548 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,368ன்றது அடுத்த சப்போர்ட், 24,257ன்றது அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருந்தது வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல தான் கொடுக்க போறோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே தான் தரப்போறோம். ஓகேங்களா, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டைல் ட்ரேடர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வருவோம், ஒரு 5,000 10,000 எடுத்துட்டு வந்துட்டு அதுல ஒரு 500 1000 ப்ராஃபிட் பண்ணிட்டு போவோம். அதுதான் நம்மளுடைய ரிட்டைல் ட்ரேடரோட வேலை. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கும் ஒரு ட்ரேட் தான் எடுத்து அந்த ப்ராஃபிட் பண்ணுவோன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா, மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து. அப்படி இருக்கும்போது லோ ப்ரோக்கரேஜை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நிறைய ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜுக்கே நம்ம எடுத்த ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கும் 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. தமிழ் சப்போர்ட்டும் பண்ணி தந்துடுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே வந்து தமிழ் சப்போர்ட் தந்துடுறாங்க. ஓகேங்களா, ஸோ விருப்பம் இருக்கவங்க லிங்க் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,838 இருக்கு. ஓகேங்களா, ஸோ 24,838 இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து கீழே வந்ததுன்னா 24,800ன்றது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேங்களா, ஸோ இருங்க வரேன். ஸோ இப்போ இந்த 24,800ன்றதுல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, 24,800ல சப்போர்ட், 24,850ல ரெசிஸ்டன்ட், 24,900ன்றது ரெசிஸ்டன்ட். அப்போ இன்பிட்வீன்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கு. இப்போ 25,000த்துல வந்து ரெசிஸ்டன்ட் மேஜரா இருக்கு, 24,500 வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதா இல்லை ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா எதில் ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்துட்டு வந்து நம்ம அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்தீங்கன்னா சூப்பராக இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆன லோலேருந்து 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டே போனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 51,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,752ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 52,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ 52,000க்கு மேலே போகுது அப்படின்னா 52,345ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 51,300க்கு கீழே வருதுன்னா 51,100ன்றது ஒரு சப்போர்ட், 50,800ன்றது அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேவோட லோ தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக மேலே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம். ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டே போன லோ. ஓகேங்களா, 50,430 இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இதுவும் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. அப்போ நாளைக்கு 23,300க்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,400ன்றது ரெசிஸ்டன்ட், 23,476ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், 23,561ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 23,674ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,111க்கு கீழே வருது அப்படின்னா நல்ல ஃபால் வரும், அது இந்த லோ வரலையும் வரும். ஓகேங்களா, ஸோ 23,000. ஸோ இந்த 23,000 வரலையும் உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குது. 23,000 கீழே வருதுன்னா அதுலேருந்து 200 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லோ இந்த டேவோட லோன்றது தான் உங்களுக்கு வந்து அடுத்த 22,866ன்றது தான் உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா 22,800ன்ற ரவுண்ட் ஃபிகருக்கு வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நம்ம முக்கியமாக பார்க்குறது மிட் கேப் நிஃப்டி, ஏன்னா இதுதான் வந்து நாளைக்கு வந்து
எக்ஸ்பீரியட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ நான் வந்து லாஸ்ட் டே போன ஹை அண்ட் லோக்கு ஃபிப்னோசி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா 12,450ன்றது இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டு ஓகேங்களா. இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் 12,450. அதேமாதிரி 12,500ன்றது ரெசிஸ்டன்ட். மார்க்கெட் வந்து இன்பிட்வீனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா 12,700 கிட்ட மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 12,700லேருந்து கீழே வருதுன்னா 12,600ன்றது ஒரு சப்போர்ட், இதுலேருந்து திரும்பலாம். அதே மாதிரி 12,545ன்றது அடுத்த சப்போர்ட், அதுக்கும் கீழே வருதுன்னா 12,500ன்றது மேஜரான சப்போர்ட், இதுலேருந்து கூட திரும்பலாம் ஓகேங்களா. அதுதான் அர்த்தம். ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் பண்ணி இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா, அதாவது 12,700க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபிப்னோசி வந்து அப்படியே லாங்கில் போட்டுக்க வேண்டியதான். ரிவர்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 12,800ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 12,862ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 12,950ன்றது உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து ஃபிப்னோசி ட்ராப் பண்ணி தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம மார்க் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ 12,700க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 12,800 100 பாயிண்ட் மேலே போகும். அதுலேருந்து 60 பாயிண்ட் மேலே போகும். அதுக்கும் மேலே போகுது பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் 12,943ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு கிளியரான ஒரு வியூ ஆன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனா போடுற ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்தர் அப்டேட் மார்க்கெட் அவர்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம டெலிகிராம் குரூப்பில். அதனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு டவுட் அண்ட் ஃபீட்பேக் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.